தமிழ் பாடல்கள் கேட்ட இதே வயல்வெளிகள்ல இப்போ வட மாநில பாடல்கள் கேட்கக்கூடிய நிலை தலைகீழா மாறி இருக்கு. விவசாயத்துக்கே பேர் போன டெல்டா பூமியிலேயே விவசாயம் செய்யறதுக்கு ஆள் இல்லாத அவல நிலை ஏற்பட்டிருக்கு. ஆள் கிடைக்காததால வேற வழியே இல்லாம வட மாநில தொழிலாளர்களை நாடி இருக்காங்க நில உரிமையாளர்கள். தமிழ்நாட்டுல விவசாயத்துக்கு இப்படி ஒரு நிலைமையா? மயிலாடுதுறை மாவட்டத்துல பிரதான தொழிலே விவசாயம் தான். குறிப்பா இது டெல்டா பகுதியில வரக்கூடிய நிலையில இங்க அதிக அளவுல நெற்பயிர்கள் விளைஞ்சிட்டு வருது. ஒவ்வொரு ஆண்டும் காவிரியில நீர் அதிகரிக்கும் போது இங்க விவசாயம் வெகு விமர்சையா செய்யப்பட்டுட்டு வரக்கூடிய சூழல்ல இந்த ஆண்டும் விவசாயத்துக்கான பணிகள் துவங்கி இருந்திருக்கு. ஆனா விவசாயத்துக்கு வரக்கூடிய கூலி தொழிலாளர்கள் யாருமே இப்ப வரலன்னு கூறப்படுது. போதுமான தண்ணீர் இருந்தாலும் போதுமான ஆட்கள் இல்லாததால விவசாய வேலைகள் பாதிக்கப்பட்டிருக்கு. இதன் காரணமாதான் நில உரிமையாளர்கள் வட மாநில தொழிலாளர்களை நாடி இருக்காங்க. மயிலாடுதுறை மாவட்டம் ஆனந்தக்குடி, மணலூர் உட்பட இந்த பகுதிகளில் விவசாயத்துக்கு ஆட்கள் கிடைக்காததால வட மாநில தொழிலாளர்களை இங்க விவசாய பணியில ஈடுபடுத்தி இருக்காங்க. ஒரு ஏக்கருக்கு 11 தொழிலாளர்களுக்கு 5000 ரூபாய்னு கொடுக்கப்பட்டதா கூறப்படுது. ஒரு நாள்ல 3-4 ஏக்கர் அளவுல நடவு செய்யப்பட்டதாகவும் கூறப்படுது. என்னதான் நெல்ல நடவு செய்யறதுக்கும் அறுவடை செய்யறதுக்கும் இயந்திரங்கள் வந்தாலும் ஆட்கள் நடவு செய்யற அளவுக்கு இல்ல அப்படின்ற காரணத்தாலதான் இன்னமும் விவசாயிகளை நாடி இங்க நில உரிமையாளர்கள் இருக்காங்க. இந்த சூழல தான் 100 நாள் வேலை திட்டத்துல நிறைய பேர் வேலை செஞ்சுட்டு வரதுனால விவசாய கூலி வேலைகளுக்கு வர்றதுக்கு மறுப்பு தெரிவிச்சதா கூறப்படுது. வேறு வழியே இல்லாமதா இப்போ வட மாநில தொழிலாளர்கள் இதுல ஈடுபடுத்தப்பட்டதா கூறப்படுது. இந்த இடத்துல தமிழ் பாடல்கள், கிராமிய பாடல்களை பாடி நம்ம ஊரு விவசாயிகள் விவசாயம் செஞ்சது போக இப்போ வட மாநில பாடல்களை பாடி இங்க நடவு பணியில ஈடுபட்டிருக்காங்க. கட்டிட வேலை, தொழிற்சாலை வேலைன்னு இதுலதான் வட மாநில தொழிலாளர்கள் ஈடுபடுத்தப்பட்டாங்க. அப்படின்னா இப்போ விவசாயத்திலையும் ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க. இத பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் பல செய்திகளுக்கு பிஹைண்ட் உட்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.